வணக்கம். நான் குரல்முதன் பேசுகிறேன். நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் இன்ஜினியரிங்கில் ஒரு வீடியோ சீரிஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, யூனிவர்சல் கப்ளிங். அந்த யூனிவர்சல் கப்ளிங்கை மாடல் பண்ணதுலேருந்து ரெண்டர் பண்ணுற வரைக்கும் கேட்டியாவில் எப்படி பண்ண போகிறோன்றது அந்த வீடியோ சீரிஸில் இருக்கும். இது ஒரு டியூட்டோரியல் சீரிஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்ட் மாடலிங் செப்பரேட்டாக, அசம்பிளி செப்பரேட்டாக, டிஎம்யூ கைனமேட்டிக்ஸ் ஒர்க்பெஞ்ச் செப்பரேட்டாக, ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒர்க்பெஞ்ச் செப்பரேட்டாக வீடியோஸில் வரப்போகுது. இதில் வந்து 2 புது ஒர்க்பெஞ்சஸ் டீச் பண்ண போகிறோம், டிஎம்யூ கைனமேட்டிக்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோ. அது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். அதில் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய பண்ண முடியும். பட் கேட்டியா பிகினர்ஸுக்கோ இன்டர்மீடியட்ஸுக்கோ அந்த ஒர்க் பெஞ்சஸ்க்கு வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ சீரிஸ் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் யூனிவர்சல் கப்ளிங்கோட பார்ட்ஸை எப்படி மாடல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிவர்சல் கப்ளிங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் நம்ம மாடல் பண்ண போகிறோன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் சென்டர் பிளாக்கு, செகண்ட் காம்பனண்ட் ஃபோர்க் இன்டர்மீடியட் ஃபோர்க்கு, ஸோ அதனால் ஃபோர்க் இன்டர் நேம் பண்ணியிருக்கேன். தேர்ட் காம்பனண்ட் ஃபோர்க்கு, ஃபோர்த்து காம்பனண்ட் மவுண்ட். இந்த 4 காம்பனண்ட் மட்டும் மாடல் பண்ணாலே போதும். ரிப்பீட்டிங் காம்பனண்ட்ஸை சேம் மாடல்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். கண்ட்ரோல் என் அழுத்தினா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்ட்டுன்னு அப்படியே டைப் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து சென்டர் பிளாக். ஸோ நான் நேம் வந்து சென்டர் பிளாக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டேன். அப்படி தான் எனக்கு கேட்டியா பார்ட் டிசைன் விண்டோக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ சென்டர் பிளாக் டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் காம்பனண்ட்ஸ் தான். நாங்கள் இதில் 4 காம்பனண்ட்டை மட்டுமே வச்சு எப்படி யூனிவர்சல் கப்ளிங்கை வந்து ரெண்டர் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு இதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் காம்பனண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, பின் இருக்காது, காலர் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஐடியா, ரஃப் ஐடியா யூனிவர்சல் கப்ளிங்கை எப்படி சிமுலேட் பண்ணி ரெண்டர் பண்ணுறன்றது. ஸோ அதனால் பேசிக் காம்பனண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ இது 2 சிலிண்ட்ரிக்கல் கிராஸஸ் இருக்குது. டைமென்ஷன் வந்து லென்த்து மொத்தம் 60 mm, அந்த சிலிண்டரோட டயா வந்து 10 mm. 2 சிலிண்டரும் மீட் ஆகிற இடத்துல இருக்கிற கார்னர்ஸ், இந்த கார்னர்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம ஃபில்லட் பண்ணியிருக்கோம் வித் 2 mm as ஃபில்லட் ரேடியஸ். ஓகே, ஸோ கேட்டியாக்குள்ள போகலாம். நான் இப்போ எனக்கு வந்து 3 பிளேன்ஸ் இருக்குது, XY, YZ, ZXன்னு 3 பிளேன் இருக்குது. நான் வரைய போகிறது வந்து XY பிளேனில் ஃபஸ்ட்டு சிலிண்டர் வரைய போகிறேன். XY பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச், 2 ஸ்கெட்ச் இருக்கும், ஸ்கெட்சுன்னு இருக்கும், பொசிஷன் ஸ்கெட்ச் இருக்கும். எப்பயுமே நான் பொசிஷன் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பொசிஷன் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் ஸ்கெட்சுக்கு கீழே இருக்கிற ஆரிஜின் அண்ட் ஹெச் டிரெக்ஷனை ஹைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறேன். சர்க்கிள் ஆப்ஷன் ப்ரொஃபைலில் இருக்கும், சர்க்கிள் ஆப்ஷன். சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆரிஜினை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் டூல் பாரில் கன்ஸ்ட்ரெயின் டூலை கிளிக் பண்ணி டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். எனக்கு டயா வந்து 10 mm தான். ஸோ D12 வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ 10ன்னு என்டர் பண்ணி என்டர் எழுத போகிறேன். எனக்கு சர்க்கிள் வரைஞ்சாச்சு, அதை கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரெயினும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியே வர போகிறேன். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். எனக்கு அங்கே ஸ்கெட்ச் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஸ்கெட்சை வந்து ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபீச்சர்ஸ் டூல் பாரில் இருக்கிற பேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகிருக்கும், செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பேடை கிளிக் பண்ணுறேன். வார்னிங் காட்டும், த கரண்ட் இன்வொர்க் ஆப்ஜெக்ட் இஸ் இன் த பாடி அப்படின்னு சொல்லுது. என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் 3Dயில் மாடல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கேட்டியா வந்து பார்ட் பாடி அப்படின்ற கண்டெய்னருக்குள்ளே தான் அதை சேவ் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் கேட்டியா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ஜாமெட்ரிக்கல் செட்ஸுக்கு கீழே வரைஞ்சிருக்கேன். என்னோடய ஸ்கெட்ச் வந்து ஜாமெட்ரிக்கல் செட்டுக்கு கீழே இருக்குது. நான் இப்போ பார்ட் பாடி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து புதுசாக க்ரியேட் ஆகிற சாலிட் வந்து பார்ட் பாடிக்கு கீழே வரும் அப்படின்னு எனக்கு வார்னிங் கொடுக்குது. அது எரர் கிடையாது, வார்னிங். ஓகே கொடுத்துருங்க. எனக்கு தேவை வந்து 60 mm லென்த்து. இது வந்து சிமெட்ரிக்கல் காம்பனண்ட் அப்படின்றதுனால நான் ஆரிஜின்லேருந்து 30 mm மேலே 30 mm கீழே அப்படின்னு மாடல் பண்ண போகிறேன். ஸோ லென்த்து வந்து 30 mm கொடுத்துட்டு மிரர்டு எக்ஸ்டெண்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து, நான் வரைஞ்ச ஸ்கெட்ச் பாயிண்ட்லேருந்து 30 mm மேலே 30 mm கீழேன்னு பேக் பண்ணிடும். ஓகே, ஸோ வெர்டிகல் சிலிண்டர் வரைஞ்சாச்சு. இப்போது கிராஸ் சிலிண்டர் வரைய போகிறோம். எனக்கு வந்து இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஏதாவது ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி நான் அடுத்த சிலிண்டர் வரையணும். நான் YZ பிளேன் எடுத்துக்க போகிறேன். YZ பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் பொசிஷன் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். அகெயின்
constraint tool யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளோட டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 10 mm. Enter. Completely constrained sketch workbench விட்டு வெளியே வந்துட்டேன். சேம் வே திரும்ப sketch based featureல இருக்கிற pad tool வச்சு இன்னும் ஒரு 30 mm with mirrored extent அதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஜஸ்ட் இந்த எட்ஜஸ், இந்த கார்னர்ஸை வந்து ஃபில்லட் பண்ண போகிறோம். R2 ஃபில்லட் ரேடியஸ் வச்சு, 2 mm ஃபில்லட் ரேடியஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்அப் ஃபீச்சரில் இருக்கிற ஃபில்லட், எட்ஜ் ஃபில்லட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 4 எட்ஜஸையும் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எட்ஜ், செகண்ட் எட்ஜ், தேர்ட் எட்ஜ், ஃபோர்த் எட்ஜ். மொத்தம் 4 எட்ஜை செலக்ட் பண்ணியாச்சு. ரேடியஸ்ன்ற இடத்துல 2 mm 2ன்னு டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. உங்களுக்கு அது ஃபில்லட் எப்படி இருக்குன்றதை ஆரஞ்சாக ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகே, அது ஓகே, நமக்கு அந்த மாதிரி ஃபில்லட் பண்ணால் போதும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபில்லட் பண்ணிடுச்சு. நம்ம சென்டர் பிளாக்கை ரெடி பண்ணிட்டோம். யூனிவர்சல் கப்ளிங்கோட செகண்ட் பார்ட், ஃபோர்க் இன்டர். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற ட்ராயிங்கை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இன்டர்மீடியட் ஃபோர்க் இன்டர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ CATIA போகலாம். Ctrl+N, பார்ட், என்டர், ஃபோர்க் இன்டர் அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். இன்டர்மீடியேட், நாட் அன் இஷ்யூ, இன்டர்மீடியேட்னு பண்ணிக்கலாம். ஃபோர்க் இன்டர்மீடியேட், கிளிக் ஓகே. ஸோ இப்போ CATIA ஒர்க்பெஞ்ச், பார்ட்டிஷன் ஒர்க்பெஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ட்ராயிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் ஃபோர்க்கு வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். நான் ஒரு ஹாஃபை மட்டும் மாடல் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து மிரர் பண்ணி எடுத்துக்க முடியும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா XY ஆக்சிஸில் டாப் வியூ வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு எய்தர் ZX இல்லைனா ZY பிளேன், எந்த பிளேன் சூட்டபுளாக இருக்கோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணி நான் வரைஞ்சிருக்கிறது வந்து மிரர் பண்ண போகிறேன். என்னோடய எண்ட் ரிசல்ட் வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கிற மாதிரி ஒரு காம்பனண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ பேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். XY பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்சை கிளிக் பண்ணுறோம். கிளிக் ஓகே. ஸோ ஸ்கெட்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸ்கெட்சர் ஒர்க்பெஞ்சுக்குள்ளே அந்த ஸ்கெட்சோட ஆரிஜின் H and V டிரெக்ஷனை ஹைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் பார்த்து வரைய போகிறோம். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஆர்க்கு, செமி சர்க்குலர் ஆர்க்கு. நான் இதர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு லைன் போட்டு ட்ரிம் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆர்க் யூஸ் பண்ணி, சென்டர் டு எண்ட் பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி 2 செமி சர்க்கிள் போட்டாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்க் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்க்குக்கு சென்டர் பாயிண்ட் டிஃபைன் பண்ணணும், எண்ட் பாயிண்ட்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஓகே, என் மாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த டோட்டல் லென்த் 430 mmல மிட் பாயிண்டில் என்னோட வெர்டிக்கல் ஆக்சிஸ் வர்ற மாதிரி பார்த்து வரைய போகிறேன். ஸோ அப்போ என் ட்ராயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த யூ ஷேப்டு கப்பு ஆக்சிஸ்லேருந்து வெளியே தள்ளி இருக்கும். பட் தென் இந்த செமி சர்க்கிள்ஸோட சென்டர் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக் கோயின்சிடென்ஷியலாக இருக்கும். ஓகே, இதுதான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு கோயின்சிடென்ஷியலாக தான் நான் ஆர்க் வரைய போகிறேன். ஆர்க் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், திரும்ப ஒரு ஹரிசாண்டல் லைன், vertical, horizontal. ஓகே, ஸோ இப்போ மீன் பண்ண போகிறது என்ன, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கெட்சை வந்து கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா பொசிஷனும் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கணும், அதோட டைமென்ஷன் அண்ட் ஷேப்ஸும் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கணும். இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 2 சர்க்கிளோட சென்டரும் வேறு வேறு பாயிண்டில் இருக்குது. எனக்கு அது 2 ஒரே பாயிண்டில் வரணும், ஏன்னா அது கோஎசென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ஸ்னு கொடுக்குறேன். அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்கு, அதான் ஹரிசாண்டல் லைன், டேன்ஜென்சி. ஓகே, இந்த லைன் அவுட்டர் ஆர்க்கோட பாட்டம் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல். ஓகே, ஸோ சிமிலர்லி இன்னர் ஆர்க்கு டாப் லைன், டாப் ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு டேன்ஜென்சி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அதோட ஷேப்பை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். அவுட்டர் ஆர்க் டைமென்ஷன், இன்னர் ஆர்க் டைமென்ஷன், லைன் சென்டர் டு இந்த லைன் டைமென்ஷன் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
பொசிஷனை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ பொசிஷன் எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன். R20, 30, R30 எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த 10 வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகும், அதை கொடுக்க தேவையில்லை. ஸோ பொசிஷன் எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு மிட் பாயிண்டில் ஆக்சஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டேன். ஸோ எண்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் 430 அப்படின்னா அப்போ மிட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் வந்து 430 டிவைடட் பை 2. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எண்ட் பாயிண்ட் டு வெர்டிக்கல் ஆக்சஸ். ஓகே. ஸோ இப்போ அந்த டைமென்ஷன் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு CATIA வந்து நீங்கள் வேல்யூ அப்படியே டைப் பண்ண கூட போதும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் அதுவே கேரி அவுட் பண்ணிக்கும். 430 டிவைடட் பை 2 பார்த்துக்குங்க. ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா 215 mm அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. க்ரீன் கலரில் எல்லா ஸ்கெட்சும் மாறிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். இப்போ டைமென்ஷனலும் நான் எடிட் பண்ணணும். 30 mm லென்த்து, R30, R20. ஓகே. இப்போ அந்த யூ ஷேப்புக்கு அப்புறம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். கனெக்டிங் பார்ட் அது சென்டர் பிளாக் கூட அதுதான் கனெக்ஷனில் இருக்கும். அதை டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டோம். ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியே வந்துட்டு பேட் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு வார்னிங். அது போன வீடியோவில் சொன்ன சேம் வார்னிங் தான். அதை நம்ம பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க தேவையில்லை. ஓகே கொடுத்துட்டு டோட்டல் ஹைட் வந்து 15 mm. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹரிசான்டல் பிளேனுக்கு மேலே 7.5 கீழே 7.5 கொடுக்க போகிறேன். ஸோ வேல்யூ 7.5 கொடுத்துட்டு மிரர்டு எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த யூ ஷேப் கப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபோர்க்கோட கனெக்டிங் மீட்டிங் பார்ட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கில் வந்து ஹோல் இருக்குது. அந்த ஹோலை வந்து வரையப்போம். ஸோ இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி நான் வரையலாம், இல்லை இந்த சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி நான் வரையலாம். நான் ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. பொசிஷன் ஸ்கெட்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல சர்க்கிளோட டயா மட்டும்தான் இருக்குது. இந்த எண்ட் பாயிண்ட் டு இந்த பொசிஷன் எவ்வளோன்றதை மிஸ் பண்ணிட்டோம். டயா 10 mm, எண்ட் பாயிண்ட் டு சர்க்கிள் சென்டர் பொசிஷன் வந்து 10 mm. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சாச்சு. கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிவிட்டு அதோட டைமென்ஷன் டபுள் கிளிக் பண்ணி 10 mm ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சென்டர் பாயிண்ட் டு இந்த எட்ஜு டிஸ்டன்ஸ் வந்து திரும்ப கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். அதுவும் 10 mm தான். பிடிஎஃப்பில் இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த 10 mm. ஓகே. ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சை விட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாக்கெட் எக்ஸ்ட்ரூடு கட். அது ஸ்கெட்ச் ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்குது. நான் ஒர்க் பெஞ்ச் விட்டு வெளியே வந்து வேறு எந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலை. அதனால் என்னோடய ஸ்கெட்ச் செலக்ட் ஆகிருக்கு. ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ பாக்கெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப்பில் வந்து டைமென்ஷன் கொடுத்து நான் டோட்டல் டைமென்ஷன் கொடுக்கலாம். பட் தென் அதை விட ஈஸி ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்கெட்ச் வந்து அடுத்து என்னென்ன மாடல்ஸ் பாடியெல்லாம் இருக்கோ, பார்ட் பாடிக்குள்ளே என்னென்ன சாலிட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா டைப்பில் அப் டு லாஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட்டு சர்ஃபேஸ் வரைக்கும் அது பாக்கெட் பண்ணி எடுத்துரும். நீங்கள் டைமென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிமிட்ஸு ஆஃப்செட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். டைமென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் டெப்த் என்ன அப்படின்றது இருக்கும். ஸோ அப் டு லாஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலில் வந்து ஹோல் எண்டு டு எண்டுக்கு கரெக்டாக க்ரியேட் ஆயிடுச்சு, எரர் இல்லாமல். ஸோ அப் டு லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் ராடு வரையணும். முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து இந்த மிட் பாயிண்டில் வந்து எனக்கு ஆக்சஸ் கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த மிட் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் போய் மீட் பண்ணுற வரைக்கும் வரைஞ்சேன்னா போதும், எனக்கு அந்த சென்டர் ராடு கிடச்சிரும். அப்போ எனக்கு அந்த மொத்த மாடலோட ஹாஃப் செக்ஷன் கிடச்சிரும், ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளேனுக்கு பேரலாக எந்த பிளேன் இருக்குன்னு செக் பண்ணுறேன். YZ பிளேன் இருக்குது. ஸோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சருக்குள்ளே போகிறேன். ஓகே. எனக்கு ஆல்ரெடி அந்த சென்டர் பாயிண்ட் தெரியுது. ஸோ டயா வந்து 10 mm மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 10 mm தான் அங்கே சர்க்கிள் வரைய போகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதோட டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 10 mm கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச் தான். ஒர்க் பெஞ்ச் விட்டு வெளியே வரும், எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். இப்போ உங்களுக்கு ஸ்கெட்சு செலக்ட் ஆகிருக்கு. பேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டைமென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரும். ஓகே. ஸோ டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா அப் டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்தா அந்த சர்ஃபேஸ் எண்டு வரைக்கும் அது கரெக்டாக பேட் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணிடும்.
அந்த கர்வ்டு சர்ஃபேஸையும் மெஷர் பண்ணி அந்த கர்வ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஹாஃப் செக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மொத்த ஹாஃப் செக்ஷனையும் நம்ம வந்து மிரர் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ZY ஆக்சிஸ். ஸோ பார்ட் பாடி ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் இருக்கிற பார்ட் பாடியை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொத்த பாடியும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபீச்சர்ஸ், இது அடுத்த டூல் பார். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபீச்சர்ஸில் இருக்கிற மிரர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அது அடுத்து என்ன கமாண்டுன்னு சொல்லும். CATIA செலக்ட் பிளேன் ஆர் a ஃபேஸ். எந்த பிளேன் இல்லைனா ஃபேஸை பொறுத்து நீங்கள் அதை மிரர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் வித் ரெஸ்பெக்ட் டு YZ பிளேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இங்கே ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுதா? இங்கே ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஃபோர்க்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்ட் பாடிக்கு கீழே தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் பார்ட் பாடிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பாடி. நீங்கள் மிரர் பண்ணாலும் அது ஒரு சிங்கிள் பாடியாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்க்கு இன்டரம் முடிச்சிட்டோம். தேர்ட் வீடியோவில் நம்ம என்ன மாடல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்புட் அண்ட் அவுட் ஃபோர்க்கோட மாடல் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்க்கோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, சின்ன ரிசம்பிளன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்க்கும் சரி ஃபோர்க் இன்டர்மீடியேட்டும் சரி அந்த கனெக்டிங் பார்ட்ஸ் எல்லாமே சேம் டைமென்ஷன் தான். இடையில இருக்கிற அந்த சென்டர் அந்த ராடோட டைமென்ஷன் மட்டும் வேறு. இதில் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சால் போதும். ரெண்டு விதமாக இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் டு எண்டு இதை ஸ்கெட்ச் வரைஞ்சி மாடல் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை ரீநேம் பண்ணிவிட்டு அதே டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதும் பண்ணலாம். நான் இப்போ பண்ண போகிறது வந்து செகண்ட் மெத்தட் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் மெத்தடில் தான் முதல் 2 மாடல்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் செகண்ட் மெத்தட் ஆல்ரெடி நான் என்னோடய சிஸ்டமில் வந்து சென்டர் பிளாக் மாடல் பண்ணதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோர்க் இன்டர் மாடல் பண்ணதையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் அதை ரீஎடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைலை ஃபோர்க் இன்டர்மீடியேட் .cat part என்ற ஃபைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி, திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். நான் அதை ரீநேம் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃபோர்க்குன்னு மட்டும் ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைல் எப்படி சேவ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபைல் நேம் வந்து fork.cat partன்னு சேவ் ஆகிருக்கு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு CATIAக்குள்ளே ஓப்பன் ஆகும். இது ஃபோர்க் இன்டர்மீடியேட் தான், பட் ஆனால் ஃபைல் நேம் வந்து ஃபோர்க்கு. ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CATIA சேவ் பண்ண அந்த ஃபைலோட நேம் தான் ஃபோர்க்கு வழியே நீங்கள் உள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிற மாடலோட பேர் இன்னும் ஃபோர்க் இன்டர்மீடியேட்னு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் CATIA யூசர்ஸ் இல்லை பிகினர்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரே காம்பனண்ட்டையும் நீங்கள் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுவீங்க. மாடல் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணும்போது நீங்கள் வெளியில் ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. உள்ளே வந்து இந்த பார்ட் பாடியோட நேமை சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருவீங்க. இதை அசம்பிளிக்குள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ காட்டும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீலிஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த மாடலுக்கு நீங்கள் மாடலுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்க, CATIA ஃபைலுக்கு கொடுத்த பேர் கிடையாது, அந்த மாடலுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்கன்னு வரும். CATIAவில் அது ரெண்டும் வேறு வேறு. நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற ஃபைலோட ஃபைல் நேம் வேறு, அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற பார்ட்டோட பார்ட் நேம் வேறு. இது வந்து பார்ட் நேம் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஃபைல் நேம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்ட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த பார்ட் நேம் ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டுக்குள்ளே போங்க. இங்கே பார்ட் நம்பர்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இது நான் வெறும் ஃபோர்க் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இன்டர்மீடியேட்டை டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பார்ட்டோட நேம் வந்து ஃபோர்க்கு. இப்போ நான் இதை எடிட் பண்ணணும். என்னென்ன எடிட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சைடு மட்டும் வந்தால் போதும். ஸோ எனக்கு அந்த மிரர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டாம். மிரரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு முன்ன பண்ணதே வந்துருச்சா. இப்போ நான் என்ன சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு எண்ட்லேருந்து ரைட் சைடு எண்டுக்கு வந்து 105 mm தான் இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணுன்னா போதும். வேல்யூ எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அது எங்கே இருக்கும் அந்த டைமென்ஷன் அப்படின்னா ஸ்கெட்ச் 1ல் நம்ம அந்த யூஷேப் கப் மாடல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கெட்சில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் இன்வொர்க் ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கெட்சை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கெட்சுக்குள்ளே போயிடுவோம் நம்ம. ஸோ இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே ஸ்கெட்ச் வந்துருச்சு. இந்த டைமென்ஷனை மட்டும் நான் 105 mm அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். 105 என்டர். இப்போ ரெட் கலரில் இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்சை எடிட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி 2 ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று பாக்கெட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று பேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஆப்ஷனும் இப்போ அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆனிச்சுன்னா எரர் எதனா இருந்துச்சுன்னா எரர் காட்டும். எரர் இல்லை அப்படின்னா மாடலை வந்து க்ரியேட் பண்ணிடும்.
ஸ்கெட்சு கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்கெட்ச் தான், பழைய டைமென்ஷன் தான். அப்படியே எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன், மாடல் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ரெண்டு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நான் பாக்கெட்டை ஸ்கெட்ச் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த எட்ஜிலிருந்து 10mm பண்ணியிருப்பேன். நான் ஒரு வேளை பாக்கெட்டுக்கு இந்த சர்க்கிள் வரையும் போது ஆக்சிஸ்லேருந்து அந்த டைமென்ஷனை மெஷர் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் இந்த ஸ்கெட்சு வந்து நான் இனிஷியலாக ஆக்சிஸை பொறுத்து என்ன டைமென்ஷன் கொடுத்தனோ அதே டைமென்ஷனில் இருக்கும். அப்போ அந்த பாக்கெட் ஆப்ரேஷன் வந்து அன்னெசரி ஆப்ரேஷன் சொல்லி எரர் கொடுக்கும். இதை தான் நம்ம டிசைன் இன்டென்ட்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து அந்த பார்ட்டில் எங்கே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கேருந்து 10 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு நீங்கள் இந்த Z ஆக்சிஸ்லேருந்து நீங்கள் வேல்யூ கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்கெட்சாக வரும். பட் ஒரு கரெக்ட் டிசைன் இன்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மாடலில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கும். எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஃபேஸ்லேருந்து எனக்கு 10mm தள்ளி இருக்கணும். எனக்கு இந்த ஆக்சிஸ்லேருந்து இருக்கா இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த ஃபேஸ்லேருந்து 10mm தள்ளி இருக்கணும். நான் போன வீடியோவில் இந்த ஃபோர்க்கை மாடல் பண்ணும்போது, ஃபோர்க் இன்டரை மாடல் பண்ணும்போது நான் இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை அப்டேட் பண்ண உடனே எனக்கு அடுத்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆர்டரில் நான் கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டரில் ரீக்ரியேட் ஆகி வந்துருச்சு. சிமிலர் வே ஸ்கெட்சு 3 நான் வரையும் போது வரைஞ்சிட்டு, ஸ்கெட்சு 3 அந்த சர்க்கிளை வரைஞ்சிட்டு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, அப் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தேன். நான் டைமென்ஷன் கொடுக்கல. ஒருவேளை நான் டைமென்ஷன் கொடுத்துருந்தேன், அதை பார்த்துட்டு ஒரு 200mm கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேட் வந்து 200mm வரைக்கும் போயிருந்திருக்கும். இந்த ரீசனுக்காக தான் நான் அந்த பேட் ஆப்ஷனில் கொடுக்கும்போது அப் டு சர்ஃபேஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தேன், டைமென்ஷன் யூஸ் பண்ணலை. ஓகே, அப் டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்கெட்சை வந்து எவ்வளோ தூரம் நகர்த்தினாலும் என்னோடய பேடு வந்து அவ்வளோ தூரத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். டைமென்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற டைமென்ஷன் வரைக்கும் அது கண்டிப்பாக போயே ஆகணும். இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் அது வந்து நிற்காது. ஸோ டிசைன் டேட்டா கேப்சர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதில் எது சூட்டபிள் ஆப்ஷன்ஸாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்கள் மாடலை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மாடல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு முடிச்சுட்டு அப்புறம் பேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை பாக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இந்த சென்டர் ராடை வந்து நீங்கள் பேட் பண்ணி முடிக்கிறதுனாலும் முடிக்கலாம். அது வந்து உங்களோட ஈஸினஸை பொறுத்து உங்களுக்கு எது பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு வந்து நீங்கள் அதை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து கடைசி பார்ட்டை வந்து நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ கடைசி பார்ட் எது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, மவுண்ட். இதுதான் உங்களோட கடைசி பார்ட்டு. இந்த மவுண்ட்டை வந்து நம்ம 2 டைப் ஆஃப் மாடல் பண்ண முடியும். 3D மாடலிங்கில் எப்பயுமே ஒரு பார்ட்டை மாடல் பண்ணுறதுக்கு இதுதான் செட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் மாடல் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து எந்த மாதிரி வேணாலும் அரேஞ்ச் ஆகலாம், அவுட்கம் எண்ணில் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த மாடல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு 4 கார்னரை ஃபில்லட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி பாக்கெட் பண்ணாலும் பண்ணலாம். இது வந்து லாங் ஸ்டெப். ஷார்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் வரைஞ்சிட்டு ஸ்கெட்சிலேயே சிங்கிள் ஸ்கெட்சிலேயே ஸ்கொயரை வரைஞ்சிட்டு எட்ஜஸை வந்து கார்னர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை வரைஞ்சி அடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன் அப்படின்னா 10mm எனக்கு வந்து அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ப்ரொசீஜர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ்ட்ரூட், திரும்ப இன்னும் எக்ஸ்ட்ரூட் முடிச்சதுக்கப்புறம் 4 எட்ஜஸையும் எட்ஜ் ஃபில்லட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்கெட்சு, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கெட்சில் சர்க்கிள் வரைஞ்சி பாக்கெட் பண்ணுறதா இருக்கும். இது வந்து ப்ரொசீஜர் நம்பர் 1, லாங் ப்ராசஸ். பிகினர்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓரளவு கேட்டியா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போதே ஸ்கொயர் வரைஞ்சிட்டு கார்னர்ஸ் எல்லாம் வந்து கார்னர் ஃபில்லட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சிலேயே கார்னர் ஃபில்லட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளும் சென்டரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 10mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க, அதாவது பேட் பண்ணுவாங்க. பேட் பண்ணி முடிச்சாங்கனாலும் உங்களுக்கு இதே அவுட்புட் தான் வரப்போகுது. நான் வந்து ப்ரொசீஜர் நம்பர் 2 ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருக்க போகுது. இது ஒரு சிம்பிள் காம்பனண்ட், இதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாடல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதுனால நான் செகண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸ்கொயர், கார்னர், சர்க்கிள், எக்ஸ்ட்ரூட், இதுதான் ப்ரொசீஜர். Ctrl N PART. ஓகே, ஸோ நேம் வந்து மவுண்ட், MOUNT. என்டர். கேட்டியா விண்டோக்குள்ளே வந்துட்டோம். நான் முன்ன சொன்ன மாதிரி 3 பிளேன் இருக்குது. நான் யூஸ் பண்ண போகிற பிளேன் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எந்த பிளேனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிற பிளேன் வந்து XYZ பிளேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் வெர்டிகல் மாறி இருக்குது. ஸ்வாப், ரிவர்ஸ் ஹெச். ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் ஸ்கெட்சுக்கு கீழே இருக்கிற ஆக்சிஸோட டிரெக்ஷன்ஸ் அண்ட் ஆரிஜினை ஹைட் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு சென்டர் சர்க்கிள் வரைஞ்சிப்போம். அதோட டைமென்ஷன் diameter 20 mm. ஸோ மார்க் பண்ணியாச்சு. D20 சாரி 10 mm, diameter 10 mm. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் வரைய போகிறோம். இந்த இதில் நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண போகிறேன். 2 வெர்டிக்கல் லைன்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் சிம்மெட்ரி. ஓகே, அதே போல் 2 ஹரிசாண்டல் லைன், அதை தொடர்ந்து ஹரிசாண்டல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இன் டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சிம்மெட்ரி கொடுக்க போகிறேன். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 2 வெர்டிக்கல் லைனும் இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ்க்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ தூரம் நகருதோ அவ்வளோ தூரம் அதோட பேரலல் லைன், அதோட சிமெட்ரிக்கல் லைனும் நகரும். அதே தான் ஹரிசாண்டல் லைன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் இந்த டயலாக் பாக்ஸில் யூஸ் பண்ண சிமெட்ரியோட இம்ப்ளிகேஷன். சிமெட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீனில் இப்போ ஆரஞ்சு கலரில் ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, அந்த சிம்பிள்ஸ் தெரியும். அது போத் ஹரிசாண்டலுக்கும் இருக்கும் வெர்டிக்கலுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டைமென்ஷன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் என்ன, 30 mm. 30. இப்போது இதுக்கும் டைமென்ஷன் கொடுத்தாகணும் நான். ரைட், டபுள் கிளிக் 30. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு 4 கார்னர்ஸையும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஆப்ரேஷன்ஸ் டூல் பாரில் கார்னர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே சாம்பர் இருக்குது, பட் நம்ம கார்னர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கார்னர் செலக்ட் பண்ணிக்கோங்க. R5ல் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அந்த கார்னரை. 2 லைனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேப் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனோட பாட்டமில் இந்த இடத்துல வேல்யூ கொடுக்கும். ஓகே, பொசிஷன் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் வந்து 4 டைப் ஆஃப் கார்னர் பண்ண முடியும் 2 லைனை வச்சு. நம்ம பண்ண போகிறது இந்த சைட் கார்னர் மட்டும்தான். ஆல்ரெடி டேப் அடித்ததுனால எனக்கு அந்த ரேடியஸ்ன்ற பாயிண்ட் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு 5 டைப் பண்ணி என்டர் கொடுக்க போகிறேன். Impossible to trim a lengthened element. Do you want to convert the length of the first selected element into a distance? ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நான் இங்கே டைமென்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட் டைமென்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன், திரும்ப இந்த பாயிண்ட் டைமென்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமென்ஷனோட வேல்யூ வந்து வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல். ஸோ அதை தான் கார்னர் கமாண்டில் ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குது. ஓகே கொடுங்க, அது இஷ்யூ கிடையாது. இம்பாசிபிள் டு ட்ரிம் அதே தான். திரும்ப செகண்ட் எலமெண்ட் இருக்கும், எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கும். ஆல்ரெடி நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டதுனால R5 கொடுத்து அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடும். ஸோ இது இஷ்யூ கிடையாது. வார்னிங்ஸ் வரும், எரர் வந்தால் தான் உங்களுக்கு இஷ்யூ. வார்னிங்ஸ் வர்றது நாட் அன் இஷ்யூ. ஸோ கார்னரை டபுள் டேப் பண்ணுங்கள். 2 லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிரெக்ஷனில் உங்களுக்கு கார்னர் வேணுமோ அந்த டிரெக்ஷனில் வைங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் 4 டிரெக்ஷனில் கார்னர் பண்ண முடியும். நமக்கு இந்த டிரெக்ஷனில் தான் தேவை. டேப் தட்டுங்க. பாட்டம் ரைட் கார்னரில் உங்களுக்கு அது ஹைலைட் ஆகும், அந்த ரேடியஸ்ன்ற டாகல் பட்டன் ஹைலைட் ஆகும். 5 டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் திரும்ப நான் அதை கிளிக் பண்ண தேவையில்லை. கார்னரை ஜஸ்ட் 2 லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டேப் அடித்து 5 என்டர். திரும்ப இந்த 2 லைன் டேப் 5 என்டர். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்கெட்ச் இது. இதில் நம்ம இதுக்கப்புறம் வேறு அந்த டைமென்ஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. ஆப்ரேஷனில் இருக்கிற கார்னர் பட்டனை மட்டும் நான் அன்செக் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கெட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் விட்டு வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பேடு. இப்போ நான் பேடை கிளிக் பண்ணேன்னா திரும்ப எனக்கு வார்னிங் காட்டும், ஜாமெட்ரிக்கல் செட்டிங் கீழே இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ திரும்ப போய் பாருங்கள். இந்த வார்னிங் தான். ஓகே, திக்னஸ் 10 mm, வேல்யூ டைமென்ஷனல் டைப் ஆஃப் லிமிட் வந்து டைமென்ஷன் தான், லென்த் வந்து 10 mm கொடுத்துட்டு ஓகே. ஸோ மவுண்ட்டும் மாடல் பண்ணியாச்சு. ஸோ இதோட உங்களோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாடல் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் எப்படி அசம்பிள் பண்ணுறோம் யூனிவர்சல் கப்ளிங்க அப்படின்றத பார்ப்போம். போன 4 வீடியோவில் எப்படி பார்ட்ஸ் எல்லாம் மாடல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், யூனிவர்சல் கப்ளிங்கோட பார்ட்ஸு. இந்த 5th வீடியோவில் நம்ம அசம்பிளி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அசம்பிளிக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டூல் பாக்ஸில் என்னென்ன டூல் செட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அசம்பிளி இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் அசம்பிளி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நம்ம கேட்டியாக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற ஒர்க் பெஞ்ச் வந்து ப்ராடக்ட் ஒர்க் பெஞ்ச், அசம்பிளி ஒர்க் பெஞ்ச், அது ப்ராடக்ட் ஒர்க் பெஞ்ச் கீழே வருது. ஸோ Ctrl+N ப்ராடக்ட் என்டர். ப்ராடக்ட் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு இதில் வந்து ஒரு 3 டூல் பார்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான டூல் பார்ஸ் அசம்பிளி டிசைனுக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரைன், செகண்டு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூலு, தேர்டு வந்து மேனிப்புலேஷன். மினிமம் இந்த 3 டூல்ஸ் தெரியாமல் உங்களால் அசம்பிளியில் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸோட பர்பஸஸ் என்ன அப்படின்றத போக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அசம்பிளி ஒர்க் பெஞ்சுக்குள்ளே இருக்கும். நமக்கு தேவை இப்போ எல்லா காம்போனன்ட்ஸும் அசம்பிளிக்குள்ளே கொண்டு வரணும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக டிசைன் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம ப்ராடக்ட்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். கொண்டு வரதுக்கு தான் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, பார்ட் இருக்குது, எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் அண்ட் மோர். ஸோ நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம இதில் மெயினாக 2 டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட், இன்னொன்று எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங். இந்த 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 டூலை யூஸ் பண்ணி தான் ஆல்ரெடி மாடல் பண்ணி வச்சுருக்கிற பார்ட்ஸை வந்து அசம்பிளிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒரு பார்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஸை இந்த கன்ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின் வச்சு டிஃபைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ட்டை இதர் மூவ் பண்ணணும் இல்லை அலைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மூவ் மேனிப்புலேஷன் டூல் இருக்குது பாருங்கள். இந்த டூலை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுறதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர போகிற பார்ட் வந்து யூனிவர்சல் கப்ளிங்கில் மவுண்ட் அப்படின்ற பார்ட்டை கொண்டு வர போகிறோம். ஏன்னா மவுண்ட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் பார்ட், அது எங்கேயும் நகராது. ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த காம்போனன்ட் உள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தர் மோர் அடுத்தடுத்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூல்ஸில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் கொண்டு வரணும், எதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோடனே எந்த ப்ராடக்ட் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஃபைல் செலெக்ஷன் டயலாக் பாக்ஸ். மவுண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. மவுண்ட் உள்ளே வந்துருச்சு. எனக்கு வந்து இது ஃபிக்ஸட் காம்போனன்ட். ஸோ கன்ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இனிஷியலாக எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கிரேட் அவுட் ஆகிருக்கும், ஒரு 2-3 கன்ஸ்ட்ரெயினை தவிர. அதில் மேஜர் கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த ஃபிக்ஸ் காம்போனன்ட்ன்ற கன்ஸ்ட்ரெயின். ஃபிக்ஸ் காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் மாடல் உங்களோட பார்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த ப்ராடக்ட்டில் அந்த இடத்துல அதோட பொசிஷனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, வேறு எங்கேயும் நகர்த்தாது. ஸோ அதுதான் ஃபிக்ஸ் காம்போனண்ட்டோட வேலை. அதை கிளிக் பண்ணிவிட்டேன், ஆரஞ்சாக ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ போயிட்டு மவுண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆரஞ்சு ஐக்கான் உங்களுக்கு அதை நோட்டிஃபை பண்ணும். மவுண்ட்டை வந்து இப்போ உங்களால் நகர்த்த முடியாத அது பொசிஷனை விட்டு ஃபிக்ஸட் காம்போனன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே கொண்டு வர போகிற காம்போனன்ட் வந்து ஃபோர்க். ஐதர் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் கொடுத்தும் கொண்டு வரலாம், எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் கொடுத்தும் கொண்டு வரலாம். பிகினர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓரளவு நீங்கள் அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் கொண்டு வந்துக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட், ப்ராடக்ட், ஃபோர்க், ஓப்பன். எனக்கு ஃபோர்க்குள்ளே வந்துருச்சு. பட் தென் இதை அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியலை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அலைன் பண்ணுறதுக்கு இந்த மேனிப்புலேஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து ஜஸ்ட் நான் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தாலே இது கரெக்டாக அலைன் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் காம்போனன்ட் அப்படின்றதுனால நான் மேனிப்புலேட் பண்ண போகிறதில்ல, வெறும் அலைன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். என்ன மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோர்க்கோட சிலிண்ட்ரிக்கல் பாடியும் மவுண்டோட சிலிண்ட்ரிக்கல் ஹோலும் கோஎசென்ட்ரிக்காக இருக்கும். அதாவது 2 சர்க்கிளோட சென்டரும் சேம் லைனில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின். அதை கிளிக் பண்ணிவிட்டு 2 சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணும். சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா அதோட ஆக்சஸை ஹைலைட் பண்ணி காட்டும் CATIA. இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட ஆக்சஸ் அண்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஹோலோட ஆக்சஸ் ரெண்டும் கோஎசென்ட்ரிக் அப்படின்ற கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன். ஓ அப்படின்ற 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது இல்லையா, அதான் கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ஃபேஸும் சிலிண்டரோட அவுட்டர் ஃபேஸும் மவுண்டோட அவுட்டர் ஃபேஸும் 10 mm டிஃபரன்ஸில் இருக்கணும். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டரோட அவுட்டர் ஃபேஸ், மவுண்டோட அவுட்டர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 10 mm. ஓகே, அப்டேட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 mm தள்ளி இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயினில் ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயினை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு -10 கொடுக்கலாம். கொடுத்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் 10 mm எடுத்துக்கும். ஸோ மவுண்ட் அண்டு ஃபோர்க் உள்ளே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொண்டு வர போகிற காம்பனன்ட்ஸ் எல்லாம்
நெக்ஸ்ட்டு கொண்டு வர போகிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக அப்படியே காம்பனண்ட்டை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த 2 டூல் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி காம்பனன்ட்ஸ் போயிட்டு இதர் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் வித் பொசிஷனிங் யூஸ் பண்ணி நீ பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர முடியும். காம்பனண்ட் சென்டர் பிளாக் ஓப்பன். நெக்ஸ்ட்டு கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், இந்த சிலிண்டரிக்கல் ஹோல் அப்டேட். ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட், ஃப்ளாட் ஃபேஸ், சிலிண்டரோட ஹெட் 0 mm. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் நீங்கள் மேனிப்புலேஷன் டூல் யூஸ் பண்ண முடியும். மேனிப்புலேஷன், ரொட்டேட். மேனிப்புலேஷனில் உங்களுக்கு ஒரு 12 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, இந்த ரோவில் இருக்கிறது பூராவுமே மூமெண்ட் அலாங்க லைன் ஆர் ஆக்சஸ். செகண்ட் ரோவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே மூமெண்ட் அலாங்க பிளேன், அதாவது ஒரு சர்ஃபேஸில், ஃப்ளாட் சர்ஃபேஸில் மூவ் ஆகுது. தேர்ட் இருக்கிறது எல்லாமே மூமெண்ட் அலாங்க லைன், ரொட்டேஷன் அலாங்க லைன் ஆர் அன் ஆக்சஸ். ஓகே, நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து ரொட்டேஷன் அலாங்க அன் ஆக்சஸ். வித் ரெஸ்பெக்ட் டு சிலிண்டரோட ஆக்சஸ் பொறுத்து நான் அதை ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறேன், கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா என்னன்ட்டு. கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நியூ பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிடும். கேன்சல் கொடுக்குறேன் அப்படின்னா ஓல்டு பொசிஷன், நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன் இருந்துச்சோ அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிடும். நான் கேன்சல் கொடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு அசம்பிள் பண்ணுறப்போ இந்த பொசிஷனில், பழைய பொசிஷனில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஃபோர்க் இன்டர். ரைட் கிளிக் ஆன் ப்ராடக்ட், காம்பனன்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட், ஃபோர்க் இன்டர்மீடியட், ஓப்பன். Coincidence constraint, cylinder axis, hole axis, update. Offset, cylinders flat face, forks flat face, 0 mm, enter. இப்போ இந்த ஃபோர்க் இன்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகி நிற்கிது. எனக்கு இப்படி இருந்தால் அசம்பிள் பண்ணுறது கஷ்டம், மூமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அதனால் இதை மேனிப்புலேட் பண்ணி நான் மூவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ரொட்டேட், இதில் எந்த லைனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், பட் எனக்கு வெறும் ஃபோர்க் இன்டரை மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும். ஃபோர்க் இன்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் அந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் செலக்ட் பண்ணணும், அடுத்து காம்பனண்ட் செலக்ட் பண்ணணும், ரொட்டேட். ஓகே, யூனிவர்சல் கப்ளிங்கோட ஒர்க்கே நான் கோஇன்சிடென்ஷியல் ஆக்சிஸ்க்கு இடையில பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆக்சஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஃபோர்க் இன்டர்மீடியட் உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு சென்டர் பிளாக், காம்பனன்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட், சென்டர் பிளாக், ஓப்பன். கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், வெர்டிக்கல் சிலிண்டர், ஆக்சஸ் ஆஃப் த வெர்டிக்கல் சிலிண்டர், இங்கே ஹோலோட ஆக்சஸ், அப்டேட். திரும்ப ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட், சிலிண்டரோட ஃப்ளாட் ஃபேஸ், ஃபோர்க் இன்டர்மீடியட்டோட ஃப்ளாட் ஃபேஸ், 0 mm, என்டர், அப்டேட். ஸோ இதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியது ஃபோர்க், காம்பனண்ட், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட், ஃபோர்க், ஓப்பன். திரும்ப ஃபோர்க்குள்ளே வந்திருக்கு. கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், எந்தெந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், சிலிண்டரோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் ஹோல் ஆக்சிஸ், இது ரெண்டுத்துக்கு இடையில கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், அப்டேட். அப்டேட் ஆகிடுச்சு. திரும்ப ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த ஃப்ளாட் ஃபேஸ், சிலிண்டரோட ஃப்ளாட் ஃபேஸ், ஃபோர்க்கோட ஃப்ளாட் ஃபேஸ், 0 mm, என்டர், அப்டேட். கடைசியாக இன்னும் ஒரு மவுண்ட் மட்டும் உள்ளே கொண்டு வரணும். ரைட் கிளிக், காம்பனண்ட், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் வித் பொசிஷனிங். இப்போ பொசிஷனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் பொசிஷனிங் போகாதீங்க. மவுண்ட், ஓப்பன். பொசிஷனிங்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் உள்ளே எடுத்துகிட்டு வர காம்பனண்ட்டோட விஷுவல் ரெப்ரசன்டேஷனை ரைட் சைட் கார்னரில் ஸ்மார்ட் மூவ் டயலாக் பாக்ஸுக்கு கூட கொடுக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே இருக்கிற கிராஃபிக்கல் ஏரியாக்குள்ளே இருக்கிற அசம்பிளி கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணுறேன், எந்த சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே கொண்டு வர காம்பனண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்து அந்த பொசிஷனில் கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேஷனை செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரெயினாக க்ரியேட் ஆகும். இதை எடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் மெட்டீரியலை மட்டும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். கன்ஸ்ட்ரெயின் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப கன்ஸ்ட்ரெயின் டயலாக் பாக்ஸில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை மவுண்டோட ஹோல் ஆக்சஸும் ரெண்டாவது ஃபோர்க்கோட ஆக்சஸும் செலக்ட் ஆகும். வந்துருச்சா? ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே வந்து கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கு இடையில மவுண்ட்டுக்கும் ஃபோர்க்குக்கும் இடையில
ஓகே, நான் அந்த ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேஷன் ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் ஆகிருக்காது. மெட்டீரியல் மட்டும் பொசிஷன் ஆகிருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் ஆகிருக்காது. இன்னும் எனக்கு ஆஃப்செட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஃப்செட் ஃப்ளாட் ஃபேஸ், திரும்ப சிலிண்டரோட ஃப்ளாட் ஃபேஸ் 10 mm தான் டிஃப்ரென்ஸ். ஓகே கொடுத்துட்டு அப்டேட். கடைசி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மவுண்ட்டுமே ஃபிக்ஸட் பார்ட்ஸ் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ் காம்பனண்ட்டுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், ஃபிக்ஸ் டுகெதர் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி என்னென்ன காம்பனண்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. மவுண்ட் 2வும் மவுண்ட் 1ஐயும் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுவுமே ஃபிக்ஸட் காம்பனண்ட் தான், ஏன்னா ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், மவுண்ட் 1 மவுண்ட் 2. மவுண்ட் 1 வந்து பொசிஷன் மொத்தத்தையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஃபிக்ஸ் காம்பனண்ட் கொடுத்துட்டு. ஸோ அதனால் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா மவுண்ட் 1 மவுண்ட் 2 அது ரெண்டுமே இம்மூவபிள் காம்பனண்ட்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு திரும்ப மேனிபுலேஷன் டூல் எடுத்துக்க முடியும். ரொட்டேட் அபவுட் அ பர்டிகுலர் ஆக்சஸ், நான் செலக்ட் பண்ணுற லைனை பொறுத்து அது ரொட்டேட் ஆக போகுது. நான் இந்த ஃபோர்க்கு செகண்ட் ஃபோர்க்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஃபோர்க்கோட செல்லுலர் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன், கையால் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகணும். அப்படி ரொட்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்ததில் ஏதோ எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லை எனக்கு இந்த ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, இன்டர்மீடியேட் ஃபோர்க்கோட சென்டர் ஆக்சஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃபோர்க்கோட ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்மீடியேட் ஃபோர்க்கை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, எல்லாமே ரொட்டேட் ஆகுது. அசம்பிளி க்ரியேட் பண்ணிட்டோம், ஒர்க்கிங் அசம்பிளி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5வது வீடியோவில் அசம்பிள் பண்ண யூனிவர்சல் கப்ளிங்கை எப்படி சிமுலேட் பண்ணுறது கேட்டியாவில் அப்படின்னு பார்க்க போகிறோம். கேட்டியாவில் சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புது ஒர்க் பெஞ்ச் நம்ம படிக்கணும். அந்த ஒர்க் பெஞ்சோட பேர் DMU Kinematics. ஸோ அது எங்கே இருக்குன்னா ஸ்டார்ட் ஆப்ஷனில் டிஜிட்டல் மார்க்கப்புக்கு கீழே DMU Kinematics இருக்கும். அந்த DMUன்றது டிஜிட்டல் மார்க்கப், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் DMU, டிஜிட்டல் மார்க்கப் கைனமேட்டிக்ஸ். நான் இப்போ ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற யூனிவர்சல் கப்ளிங்கை இம்போர்ட் பண்ண போகிறேன். Ctrl+O யூனிவர்சல் கப்ளிங் .cat ப்ராடக்ட், இதுதான் ப்ராடக்ட், அசம்பிளி ப்ராடக்ட். இது அதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஆல்ரெடி எனக்கு அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் இருக்குது. இதை வந்து நான் DMU Kinematics ஒர்க் பெஞ்சுக்கு மாற்ற போகிறேன். எனக்கு வெறும் டூல் பார்ஸ் மட்டும்தான் மாறும், உள்ளே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எந்த காம்பனண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கப் DMU Kinematics. அதிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஸ்க்ரீனில் வந்து டூல் பார் செட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. DMU Kinematicsல நம்ம மெயினாக 2 டூல் பார்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று DMU Kinematicsன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற டூல் பார், இன்னொன்று DMU ஜெனரிக் அனிமேஷன். இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். சிமுலேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் கொடுக்கறது, ஆங்கிள் மார்க் பண்ணுறது அதெல்லாம் DMU Kinematicsல வரும். அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண சிமுலேஷனை ரன் பண்ணுறது வந்து ஜெனரிக் DMU அனிமேஷனில் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா வெறும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம DMU Kinematicsல பண்ணுற எல்லா ஆப்ரேஷனுமே அப்ளிகேஷன்ஸுக்கு கீழே சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் நம்ம எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கொடுத்துட்டோம். ஓகே, நமக்கு கன்ஸ்ட்ரெயின் இப்போ விசிபிளாக கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது, க்ரீன் கலரில் ப்ரைட்டாக இருக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயினை ஹைட் பண்ணிக்கலாம். மாடல் கிளியராக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போது DMU Kinematicsோட ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். DMU Kinematicsோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர அசம்பிளியை வந்து ஜாயின்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஜாயின்ஸ் தான் அந்த மெக்கானிசம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ண போகுது. அசம்பிளிலேருந்து மெட்டீரியலை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரெயினை நம்ம அப்படியே ஜாயின்ஸாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாயிண்ட்டாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவில் ஜஸ்ட் இருக்கிற கன்ஸ்ட்ரெயினை வந்து ஜாயின்ஸாக நம்ம ஆட்டோ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆப்ரேஷன் தான் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் கன்வர்ஷன் அப்படின்றது. எந்த இதையும் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக அந்த டூலை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அது என்ன கேட்கும் அப்படின்னா புது மெக்கானிசமா அப்படின்னு கேட்கும். நியூ மெக்கானிசம் கிளிக் பண்ணிவிட்டு மெக்கானிசமுக்கு நேம் கொடுத்துருங்க, யூனிவர்சல் கப்ளிங். ஓகே, ஆட்டோ கிரியேட் இருக்கு இல்லையா, ஆட்டோ கிரியேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் ஜாயின்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஏதாவது இஷ்யூ இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இங்கே கீழே இருக்குது இல்லையா அன்ரிசால்வ்டு பேர்ஸ் அப்படின்ட்டு, அதில் 0/7 அப்படி மீன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்கிற நான் எடுத்துருக்கிற மாடலில் வந்து 0/7 இருக்குது. அதாவது எந்த ஜாயிண்ட்டும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு எதனா இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அன்ரிசால்வ் பேர்ஸில் எத்தனை இஷ்யூ இருக்கோ அத்தனை இஷ்யூ காட்டும். இப்போ 1/7 இருக்குன்னா ஒரு ஜாயிண்ட் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெரிய வந்துடும்.
pair 1, pair 2, pair 3, pair 4, pair 5, pair 6, pair 7 மொத்தம் 7 ஜாயின்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த ஜாயின்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு கீழே மெக்கானிசம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நாம் அந்த மெக்கானிசமில் யூனிவர்சல் கப்ளிங் அந்த மெக்கானிசமோட பேர். மெக்கானிசமுக்கு கீழே ஜாயின்ஸ் இருக்குது, கமாண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் பார்ட்ஸ், லாஸ், ஸ்பீட்ஸ் அண்ட் அக்சலரேஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் ஜாயின்ஸுக்கு கீழே என்னென்ன ஜாயின்ஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 7 ஜாயின் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ வந்து ரெவல்யூட் ஜாயிண்ட் 1 ஃபோர்க் இன்டர்மீடியேட்டுக்கும் சென்டர் பிளாக்குக்கும் இடையில ஃபோர்க் இன்டர்மீடியேட் சென்டர் பிளாக் 1, ரெவல்யூட் 2 சென்டர் பிளாக் 1 அண்ட் ஃபோர்க் 1, சென்டர் பிளாக் 1 ஃபோர்க் 1, ரெவல்யூட் 3 சென்டர் பிளாக் 2 அண்ட் ஃபோர்க் 2, ரெவல்யூட் 4 சென்டர் பிளாக் 2 அண்ட் ஃபோர்க் 2, ரெவல்யூட் 5 மவுண்ட் 1 அண்ட் ஃபோர்க் 1. இந்த ஜாயிண்ட் இது எல்லாத்தையும் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பார்க்காம ஜஸ்ட்டு மெக்கானிசம் அனாலிசிஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட்டையும் அது எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடும் எந்தெந்த ஜாயிண்ட் எந்தெந்த நேமில் இருக்குது அப்படின்றது. ரிஜிட் ஜாயிண்ட் வந்து இம்மூவபிள் ஜாயிண்ட். ஃபிக்ஸ் டுகெதர் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணதுனால அது ரெண்டும் ஒரு ரிஜிட் ஜாயிண்ட்டில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நாம் வந்து இதுக்கு கமாண்ட் கொடுக்கணும். ஓகே, கமாண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எங்கெங்கே கமாண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பார்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் அதோட கமாண்ட். திரும்ப மெக்கானிசம் அனாலிசிஸை கிளிக் பண்ணி அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஜாயிண்ட் விசுவலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் கமாண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு CATIA உங்களுக்கு காட்டிடும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுங்க. எனக்கு தேவை இந்த ஒரு ரெவல்யூட் ஜாயிண்ட்டில் வந்து நான் ஆங்கிள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ரெவல்யூட் ஜாயிண்ட் எந்த ரெவல்யூட் ஜாயிண்ட்டில் வேணாலும் ஆங்கிள் கொடுக்கலாம். எனக்கு தேவை ஒரு பக்கம் இன்புட் கொடுத்து ஒரு பக்கம் அவுட்புட் எடுக்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெவல்யூட் ஜாயிண்ட்டுக்கு நான் ஆங்கிள் கொடுக்க போகிறேன். இந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணோம். அந்த ரெட் சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஜூம் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்குது. ரெட் சர்க்கிளை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் கிரியேஷன் ஜாயிண்ட் எடிஷனில் ரெவல்யூட் 5 அது ரெவல்யூட் 5 இங்கே ஆங்கிள் ட்ரிவன் அப்படின்னு இருக்கிற ரேடியோ பட்டனை டாகிள் பண்ணுங்கள். லோவர் லிமிட் எனக்கு 0 டிகிரி இருந்தால் போதும். அப்பர் லிமிட் 360 டிகிரி. ஓகே, எனக்கு 0 to 360 இந்த மெக்கானிசம் வந்து மூவ் பண்ணணும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இந்த மெக்கானிசம் கேன் பி சிமுலேட்டட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கிளிக் ஓகே. என்ன நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த மெக்கானிசம் பண்ணாலும் மெக்கானிசம் அனாலிசிஸில் கொடுத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் நேம் நீங்கள் கொடுத்த நேம் வந்துடும். மெக்கானிசம் சிமுலேட் பண்ண முடியுமா முடியாதான்றதை அது சொல்லிடுவோம். எஸ்னா எஸ், நோனா நோ. அது 2 ஆப்ஷன் தான் வரும். நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஜாயின்ஸ் மொத்தம் 7 ஜாயின்ஸ் இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து நான் ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வித்தவுட் கமாண்ட்ஸ் வந்து 1, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வித் கமாண்ட்ஸ் வந்து 0. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வித் கமாண்ட்ஸ் 0 இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிசம் cannot be simulated. அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த மெக்கானிசம் 3D ஸ்பேஸில் எத்தனை டைரெக்ஷனில் மூவ் ஆக முடியும் அப்படின்றது அதோட அர்த்தம். கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கமாண்டை ரன் பண்ணாமல் என்னால் வேறு எதுவும் மூவ் பண்ண முடியாது அப்படின்னா அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0. ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நான் கமாண்ட் கொடுக்காம அந்த மெக்கானிசம் மூவ் ஆகாது. இதுதான் மீனிங். உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வித் கமாண்ட்ஸ் 0 வரல அப்படின்னா அந்த மெக்கானிசம் சிமுலேட் ஆகாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாடலை சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா டிஎம்இ ஜெனரிக் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அதில் சிமுலேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எதை சிமுலேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் யூனிவர்சல் கப்ளிங்கிற மெக்கானிசமை சிமுலேட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். பண்ணது உங்களுக்கு 2 டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒன்று எடிட் சிமுலேஷன் டயலாக் பாக்ஸு, இன்னொன்று வந்து கமாண்ட் டயலாக் பாக்ஸு. கமாண்ட் வந்து 0 to 360 நான் கமாண்ட் கொடுத்து மார்க் பண்ணேன் இல்லையா, ஆங்கிள் ட்ரிவன் எனக்கு இதை டபுள் கிளிக் பண்ணி 0 to 360 கொடுத்தேன். அதுதான் இங்கே வரும். நான் இப்போ அந்த ஸ்க்ரால் பாரை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0 to 360 அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத அது காட்டிடும். நெக்ஸ்ட்டு இதை நான் ஒரு தடவை நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, சிமுலேஷனை நான் க்ரியேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் இந்த எடிட் சிமுலேஷன் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எடிட் சிமுலேஷன் டயலாக் பாக்ஸில் கீ ஃப்ரேம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. கீ ஃப்ரேம் என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு இந்த மெக்கானிசம் எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். எனக்கு 0 to 360 டிகிரி இருக்கா, நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட 0 to 360 டிகிரி 4 பிரேக் பண்ணிக்க போகிறேன். 0 to 90 1, 90 to 180, 180 to 270, 270 to 360. ஸோ இப்போ எனக்கு மொத்தம் 5 கீ ஃப்ரேம் வேணும். 0ல் 1, 90ல் 1, 180ல் 1, 270ல் 1, 360ல் 1. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரால் பாரை 0 கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா 0 டிகிரியில் ஒரு கீ ஃப்ரேம்,
நெக்ஸ்ட்டு கமாண்ட் டயலாக் பாக்ஸில் 90 டிகிரி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு எடிட் சிமுலேஷனில் இன்னும் ஒரு இன்சர்ட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 0 டிகிரியில் ஒரு கீ ஃப்ரேம், 90 டிகிரியில் ஒரு கீ ஃப்ரேம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 180 டிகிரி என்டர், இன்சர்ட் கீ ஃப்ரேம். ஸோ இப்போது 0, 90, 180 மூணுத்துலேயும் கீ ஃப்ரேம் இருக்குது. அதே தான் இப்போ நான் 270க்கும் 360க்கும் பண்ண போகிறேன். இன்சர்ட் அகெயின் 360 என்டர், இன்சர்ட். இப்போ எனக்கு மொத்தம் 5 கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன். 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதுக்கு 5 கீ ஃப்ரேம் தேவை. 5 கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரால் பண்ணி எண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. கீ ஃப்ரேம்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்னோடய ஸ்க்ரால் பாரை நான் எண்டுக்கு கொண்டு வந்துட்டு லூப் மூச்சு செட் பண்ணிட்டோம். டைம் ஃப்ரேமும் இன்டர்போலேஷன் ஸ்டெப்பும் 0.01 கொடுத்துட்டோம். இப்போ ப்ளே கொடுக்குறேன் அப்படின்னா என் சிமுலேஷன் வந்து ரன் ஆகணும். நீங்கள் இங்கே கீ ஃப்ரேம் கொடுக்கும்போது ஏதாவது எரர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கீ ஃப்ரேம் கொடுக்கும்போது கரெக்டாக யூஸ் பண்ணி கொடுங்க. எவ்வளோ டிகிரிக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அதை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறீங்களோ +1, 4 பார்ட்ஸாக பிரிக்கிறீங்க அப்படின்னா 4 + 1 5 கீ ஃப்ரேம்ஸ் வேணும். 3 பார்ட்ஸாக பிரிக்கிறீங்கன்னா 3 + 1 4 வேணும். இல்லை நீங்கள் எனக்கு ஒரே பார்ட்டாக இருந்தால் போது 0 to 360 நான் கண்டினியூஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 கீ ஃப்ரேம் வேணும். 0ல் ஒரு கீ ஃப்ரேம், 360ல் ஒரு கீ ஃப்ரேம். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெக்கானிசம் சிமுலேட் ஆகும். நான் இங்கே லூப் கொடுத்துருக்கனால கண்டினியூஸாக லூப் ஆகிட்டு இருக்கு. லூப்பை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், சிங்கிள் மூமெண்ட் மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி போயிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து சிம்பிள் சிமுலேஷன் கொடுக்குறது. இது இல்லாமல் உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இன்புட்டில் வந்து 0 to 360 மூவ் ஆகும்போது எனக்கு இந்த 2 காம்போனண்ட்டும் மீட் ஆகிற அந்த ஜாயிண்ட்டில் எவ்வளோ ஆங்கிள் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு டிஎம்யூ ஜெனரிக் அனிமேஷனில் இருக்கிற டிஎம்யூ கைனமேட்டிக்ஸில் இருக்கிற சிமுலேஷன் வித் லாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். சிமுலேஷன் வித் லாஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.